பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் என்பது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு ஆகும். இது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரையிலிருந்து சுமார் 115 கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் சிவகிரி மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. கோயில் வரலாறு. ஒருநாள் நாரதர் சிவபெருமானுக்கு ஒரு ஞானப்பழம் கொண்டு வந்தார். அந்த பழம் யாருக்கு வழங்கலாம் என்ற விவாதத்தில் சிவன் தனது இரு மகன்களான விநாயகரும் குமரனும் உலகத்தை சுற்றிச் செல்லும் போட்டியை அறிவித்தார். விநாயகர் பெற்றோரைச் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றதால் மனம் புண்பட்ட முருகன் பழம் நீ பழனிமலை என்ற இடத்தில் துறவியாக அடங்கி இருந்ததாக புராண கதை கூறுகிறது. சிலை மற்றும் சித்தர்களிங்குள்ள முருகன் சிலை நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. இதை சித்தர் போகர் வடிவமைத்தார். நவபாஷாணம் என்பது 9 வகையான அரிய தாதுக்கள் மற்றும் மூலிகைகள் சேர்ந்த கலவையாகும். இதனால் சிலையின் மீது பூசப்படும் சந்தனம் மருந்தாக கருதப்படுகிறது. போகரின் ஜீவசமாதியும் பழனி மலையில் இருக்கிறது. தெய்வ பெயரும் வடிவமுமிங்கு முருகன் தண்டாயுதபாணி சுவாமி எனும் பெயரில் ஆண்டி கோலத்தில் காட்சி தருகிறார். கையில் தண்டு ஏந்தியவாறும் தலையில் துண்டு கட்டியவாறும் நின்ற வடிவில் திகழ்கிறார். திருவிழாக்கள் பனி கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஸ்கந்தஷ்டி மற்றும் வைகாசி விசாகம் போன்ற பண்டிகைகள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. இப்பகுதி முருக பக்தர்களால் சித்தர்கள் வாழும் மலை என மதிக்கப்படுகிறது. சிறப்புகள். கோவில் சுமார் 450 அடிகள் உயரம் கொண்ட மலை மேற்பகுதியில் அமைந்துள்ளது. அதற்கு 690 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். பக்தர்கள் பெரும்பாலும் காவடி சமர்ப்பணம், அலக்கு குத்துதல், முடி கொடுப்பது போன்ற வழக்கத்துடன் வழிபடுவார்கள். கோவில் மேல்பகுதியில் தங்கத் தேர், வைரவேல், தங்க மயில் வாகனம் போன்ற அரிய தானங்களும் உள்ளன. ஆன்மீக பொருள். பழனி முருகனின் ஆண்டி கோலம் துறவியின் தத்துவத்தை சிறப்பிக்கும் வடிவாகும். அவர் வாழ்க்கையில் ஞானமே சிறந்த செல்வம் என்பதை நினைவூட்டுகிறார். அருணகிரிநாதர் தம் திருப்புகழ்களில் பழனி மலைக்கு உயர் ஆன்மீக பெருமையை அளித்துள்ளார். மொத்தத்தில் பழனி முருகன் கோவில் ஆனது ஆழமான புராணம், சித்த மருத்துவம் மற்றும் பக்தி மரபுகளுடன் ஒன்றிணைந்த தெய்வீக தலம் ஆகும்.